सबको नमस्कार अनेवरुक्कुम वणक्कम हेलो एवरीवन वेलकम टू नॉलेज दुनिया प्रवीण गुरुवाकल सेकंड पेपर தர்ஷினி கதாலயங்களில் எஸ்ஏ போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு செகண்டு போட்டிருக்கோம். இன்றைக்கி தேர்ட் எஸ்ஏ இது சரவணா இந்துகளில் நடத்திட்டுருக்கோம். பேஜ் நம்பர் 457. இது மாடல் கொஷின் பேப்பரில் 4th ரோமனில் வருது. இதுக்கு 3 கொடுத்து 1 கேட்பாங்க. மார்க் இது 15 மார்க்ஸ். கர்மவீர் அப்படின்னா ஒரு செயல் வீரர், ஒரு செயலில் வீரமாக ஒரு செயலாத செயல் வீரர். இது இயற்றியவர் கோபிச்சந்த் என்பவர் தான் இந்த ஆசிரியர். இவர் தான் இந்த கதையை ஏற்றியிருக்கிறார். ககானிக்கார் பரிச்சய அந்த கதையோடைய அறிமுகம். தெலுங்கு கதா சாகித்ய மீ சிவக்கிய கோபிச்சந்துக்கு நாம் உத்தியந்து ஆதர் கே சாத்து இலியா ஜாத்தாகை. இந்த தெலுங்கு கதையில் இலக்கியத்தில் சாகித்யம்னு இலக்கியம் அர்த்தம். தெலுங்கு கதை இலக்கியத்தில் கோபிச்சந்த் என்ற பெயர் மிகச்சிறந்த அத்தியந்த் அப்படின்னா மிகச்சிறந்த இவரை பார்த்தா மக்கள் என்ன பண்ணுவாங்களோ இவருக்கு ஆதரன மரியாதைன்னு அர்த்தம். மிகச்சிறந்த மரியாதை இவர் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு இவர் பெயரும் புகழோடு இருந்தார் அவர் கோபிச்சந்த். உன்கி சைலி விசிஷ்ட சைலிகை இவருடைய கதை உண்மையிலே ஒரு தனித்துவமாக இருந்ததுதான். ஸ்டைலிஷ் தனித்துவமாக வாய்ந்தது. உன்கா திருஷ்டி இவருடைய பார்வை திருஷ்டிகோன் நூதன்கை இவருடைய பார்வை ரொம்ப புதுமையாக இருந்தது. ஆப்சே अंतको बड़ी 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 आशाएं थी मगर दुर्भाग्य की बात है कि अस्मय हो मौत आपका उठले गई. இவருக்கு அந்துக்கோ படி அப்படின்னா இவருக்கு ஆசை படின்னு ஒரு பெரிய ஆசையெல்லாம் நிறைய இருந்ததுதான். பெரிய ஆசை அப்படின்னா பணம் காசு செல்வம் இதுக்கெல்லாம் அவருக்கு ஆசைப்படலையா. நம்ம ஒரு உயர்வாக நம்ம வரணும், உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஒரு பெரிய ஆசைகளை நிறைய அவர் நினச்சிருந்தாராம். ஆனால் துர்பாக்கிய இது இதாமல் இவர் என்ன ஆயிடுச்சு, திடீர்னு அது இவருக்கு இறப்பு ஏற்பட்டுச்சா. மவுத்தினா இறப்புன்னு அர்த்தம். திடீர்னு ஒரு எதிர்பாரமாக அவர் இறந்துட்டார். ஸ்ரீ பால் சௌரி ரெட்டினி இஸ் கஹானிக்கா அனுவாதிக்கியா. இந்த கதை பாலசௌரி ரெட்டி என்பவர் தான், அவர்கள் தான் இந்த கதை டிரான்ஸ்லேஷன் பண்ணாராம். இந்த மாதிரி இந்த தெலுங்கில் இருந்தது ஹிந்தியில் மொழியாக்கம் பண்ணி விட்டுருக்கார். யார் அப்படின்னா பாலசௌரி ரெட்டி தான் அவர்கள். கஹானிக்கா சாராம்சம் இந்த கதையோட ஆரம்பம் பார்க்குறோம். திலகம் அவர் शिशिर कुमार दोनों एक कॉलेज में पढ़ते हैं. திலகமும் शिशिर कुमार 2 பேர் ஒரு கல்லூரியில் படித்தார்கள். கல்லூரினா காலேஜில் 2 பேரும் படித்தாங்க. காலேஜ் மௌகுனிஜ் மே शिशिर को कविता சுப்பி உடனே शिशिर कुमार காலேஜில் நிறைய கவிதைகள் அவன் எழுதுனது வெளியிட்டாங்களாம். அகலேத்தின் அடுத்த நாள் திலகம் நீ शिशिर से मिलकर उसका தாரிஃபுக்கு உடனே शिशिर कुमार எழுதிய கவிதைகள் வெளியிட்ட உடனே என்ன பண்ண, அடுத்த நாள் திலகம் शिशिर कुमार சந்திக்கிறான். மில்கர் உஸ்கி தாரிஃபு சந்தித்து என்ன பண்ணுறா, அவளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறான். நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் எழுதின கவிதை வெளிவந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு शिशिर कुमाருக்கு பாராட்டு தெரிவிக்கிறார். யார்? திலகம். இஸ் தரகு தோனோமே மித்திரத்தாகோ கையே உடனே இப்படியே பாராட்டு தெரிஞ்சு 2 பேர் என்ன ஆகிடுறாங்க, நண்பராகிடுறாங்க. யார்? शिशिर कुमार திலகமும் நண்பராக ஆயிடுறாங்க. தோனோ ரோஜ் சவுர் கர்ணே ஜாத்தே தே உடனே என்ன பண்ணுறாங்க, 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ரோஜினா நடந்துக்கிட்டே வாக்கிங் மாதிரி போவாங்களாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசுறது, உரையாடுறது, ஏதோ ஒன்று பேசிட்டு வாக்கிங் மாதிரி போக ஆரம்பித்தாங்களாம். யார்? शिशिर कुमार திலகமும். शिशिर अपनी कविता पढ़कर सुनाता था और तिलकम संतोष यक्त करती थे. அப்போ शिशिरोடைய கவிதை படிக்கர் அதை படிக்கிறது கேட்பாளாம். शिशिर कुमार படிக்கிறது கவிதை எழுதுறது அவர் படிப்பாராம்.
அதை வந்து திலகம் வந்து சுனாத்தா அதை காதால் கேட்டவுடனே வந்து திலகம் வந்து எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைவாளாம். அந்த கவிதை வந்து அது சந்தோஷ் அப்படின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். அந்த கவிதை படிக்க படிக்க சொல்ல சொல்ல வந்து இவ கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைவாளாம் திலகம். ஏக் दिन ஒரு நாள் तिलकम ने गुलाब के फूल को दिखाते हुए पूछा कि उस कुंटल पैतों में ऐसे खुशबूदार फूल कैसे लगते हैं. ஒரு நாள் என்ன பண்ணுறா திலகம் வந்து குலாப்னு ஒரு ரோஸை வந்து காட்டுறா. ஒரு ரோஜாப்பூ வந்து திக்கானே குயே. அப்போ சிசிர்குமார்ட்ட வந்து அந்த ரோஜாப்பூ காட்டி அவ சொல்கிற அந்த மாதிரி இந்த முள்ளில் கூட இந்த இடத்துல வந்து கம்டிலே அப்படின்னா வந்து முள் செடி, இந்த முள்ளில் கூட வந்து பைதேனா செடி, இந்த முள்ளி செடியில் கூட வந்து இந்த ரோஜாப்பூ வந்து எவ்வளோ வந்து அழகாக இருக்குது. குஷ்புதார் அப்படின்னா வந்து எவ்வளோ இந்த ரோஜாப்பூ வந்து எவ்வளோ அழகாக இருக்குது, அதே போல் வாசனை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து எப்படி இது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறா. யார்கிட்ட கிஷிர்குமார்ட்ட கேட்குறா அந்த மாதிரி. அதுக்கு மஜாக்குமே சிசிர்னே ககா. உடனே வந்து மசாக்குன்னு வந்து நகைச்சுவையாக சொல்கிறது. அவன் என்ன பண்ணுறான், ஒரு நகைச்சுவை சிரிச்சுக்கிட்டே அவள் கேள்வி கேட்டதுக்கு நகைச்சுவை சிரிச்சிட்டே சொல்கிறான். யார் சிசிர் சொல்கிறான் ககானா என்ன சொல்கிறான் அப்படின்னா யகி பரமாத்மா கோ லீலாக. இது வந்து கடவுளுடைய வந்து லீலை தான் அது. இந்த பூக்கள் இயற்கைன்றது ஒரு கடவுளுடைய லீலை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு துங்காரி गुरु पिता के तुम्हारी जैसे गुप शूरत लड़की कैसे पैदा हुई. அப்போ தான் சொல்கிறான் துங்காரே குரூப்பில் அந்த அழகு இல்லாமல் பிதானா அவங்க அப்பா யார், திலகத்தோட அப்பா வந்து அழகு இல்லாமல் இருப்பாராம். அதுவும் உங்கள் அப்பா எப்படி அழகு இல்லாமல் இருக்கார், ஆனால் நீ மட்டும் துங்காரி ஜெய்சே நீ மட்டும் எப்படி வந்து நீ அழகாக இருக்கிற, அழகான பெண்ணாக இருக்க. லடிக்கினா வந்து ஒரு பெண், நீ எப்படி அழகாக பெண்ணு, உங்கள் அப்பா அழகு இல்லாமல் இருக்காங்க, ஆனால் நீ மட்டும் எப்படி அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அது போல தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பூவை வச்சு சொல்கிறான். திலகத்திட்ட சொல்கிறான் இசிசே திலகம்க்கு கோந்தாயி. கோந்துன்னு வந்து கோபம்னு அர்த்தம். உடனே திலகத்துக்கு வந்து என்னடா நம்ம அப்பா வந்து அழகில்லாதுன்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து கோபம் வருது. திலகத்துக்கு கோபம் வருது. इस तरह उसका मिलता टूट गई. உடனே என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து இல்லை நம்ம அப்பா இப்படி கேவலமாக சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உடைய ஆரம்பிச்சிருச்சான். டூடுனா வந்து உடையிறது. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நண்பராக இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சான். குச்சி சமய பாத்து கொஞ்ச நாள்களுக்கு பிறகு तिलकम ने एक फैक्ट्री के मैनेजर से शादी कर ली. यह बात शिशिर को மாலும் हुई. ஒன்றும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து திலகத்துக்கு வந்து ஃபேக்ட்ரி அப்படின்னா வந்து இந்த ஃபேக்ட்ரியில் வந்து தொழிற்சாலையில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து மேனேஜராக வந்து மேனேஜர் அப்படின்னா மேனேஜர்னு அர்த்தம். அவர் வந்து அந்த ஃபேக்ட்ரியில் தொழிற்சாலை வந்து மேனேஜராக இருக்காராம். அப்போ ரெண்டு பேர்த்துக்கு திலகத்துக்கும் அவருக்கு என்ன ஆகிடுச்சு, திருமணம் நடந்துருச்சு. சாதிக்கர் லகி திருமணம் வந்து நடந்துருச்சு. இதை வந்து சிஷியருக்கு வந்து எப்படியோ வந்து தெரியுது அவருக்கு. மாலும்னா வந்து யார் மூலிமா வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு திலகத்துக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சிடுச்சு. 5 சால் பாத். அப்போ 5 வருடம் அல்லது 6 வருடம், சால்னா ஆண்டுகள்னு அர்த்தம். 5 வருஷம் 6 வருஷம் கழித்து பிறகு शिशिर एक कवि सम्मेलन में भाग लेने के लिए மதராஸ் ஜா ரகாத்தா. 5-6 வருஷம் கழிச்சு என்ன பண்ணால் சிசிர்குமார் வந்து சம்மேளனோட ஒரு மாநாடுன்னு அர்த்தம். அவர் கவிஞருடைய கவினா வந்து இந்த இப்போ கவிஞர்கள் புலவர்களுடைய மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு வந்து அவர் கலந்துக்கணும். பாகுனா வந்து அதில் கலந்துக்கணுன்னு என்ன பண்ணுறாரு, அவர் சென்னைக்கு போகிறார். மதராஸ்னா சென்னைன்னு அர்த்தம். அவர் வந்து சென்னைக்கு போகிறாரு. யார் போகிறாரு, சிசிர் போகிறாரு இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கு. உஷ்ணே सोच तिलकम और उसके पति को दुखे. அப்போ தான் வந்து அவர் சோஞ்சினா நினைக்கிறது. அப்போ தான் வந்து அந்த சென்னைக்கு போகிறப்ப சிசிர் வந்து நினைக்கிறான் அந்த மாதிரி திலகம் மற்றும் வந்து உஸ்கே பதி அவங்க கணவர் வந்து நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ தான் அவனுக்கு அந்த நினப்பு வருது. சிசிருக்கு வந்து நினப்பு வருது. இஸ்லியே ஆகையால் வகு ராஸ்தேமே உத்துக்கர் திலகர்க்கே கர்கயா. உடனே வந்து அவர் வந்து அங்கேருந்து என்ன பண்ணுறார், ராஸ்துனா வந்து ரோடுன்னு அர்த்தம். அந்த ரோட்லேருந்து என்ன பண்ணுறாப்புல அவர் அந்த ரோட்லேருந்து இறங்கி
இறங்கி போயிட்டே இருக்கார். இறங்கி போய் திலகர் வீட்டை போய் சேர்ந்து அடைஞ்சிடுறாரு. கர்கயா அட்ரஸ் தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு, திலகத்து வீட்டுக்கு சிசிர்குமார் வந்து போகிறார். திலகம்க்கு பதிக்கா நாம் வெங்கையா தா. திலகத்துடைய வந்து பதினாம் கணவருடைய பெயர் வந்து வெங்கையா. வக்கு மஜிதுரோ கா நேதாத்தா. அவர் வந்து மஜிதுரோ அப்படின்னா வந்து தொழிலாளர்னு அர்த்தம். அந்த ஃபேக்ட்ரியில் வந்து தொழிலாளர்கள் அவர் வந்து தலைவராக இருந்தார். நேதானா வந்து லீடர் சொல்லுவாங்க. அவர் வந்து தொழிலாளர்களுக்கு அந்த சங்கத்தில் வந்து இவர் தான் வந்து வெங்கையா தான் அந்த இதில் வந்து தலைவராக இருந்தாராம். हड़ताल में बाग लेने के कारण उसकी நௌக்ரோன் சளி கயாத்தி. உடனே அந்த தலைவராக இருந்தார். அந்த கூட்டத்தில் அந்த ஃபேக்ட்ரியில் வந்து அந்த கூட்டத்தில் வந்து இவர் தான் வந்து அதிகமாக வந்து கலந்துக்கிட்ட காரணத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அவர் வந்து வேலையிலேருந்து வந்து தூக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சளி கயித்தி வந்து தூக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வெங்கையா சிசிர் மில்கர் பகுத்து குஷ் ஹுவா. வெங்கையா வந்து சிசிரை பார்த்தோன்னே என்ன பண்ணுறான், மில்கர்னா சிசிரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் அடைகிறான். யார், வெங்கையா. சிசிர் அவன் வீட்டுக்கு வந்துட்டான்ல, அவன் வந்து பார்த்தோன்னு சந்தோஷம் அடைகிறான். உஸ்னே சிசிர் பார் சிசிர் சார்த்தின் வஹீன் டகர்னே கஹா. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, வெங்காயம் வந்து சிசிகிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வந்து இங்கே 4 நாள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தங்கணும். டகர்னேனா தங்குறது. எங்கள் வீட்டில் நீங்கள் இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்கீங்க, எங்கள் வீட்டில் 4 நாள் கண்டிப்பாக நீங்கள் தங்கிட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு சிசிருக்கு மாட்ட வந்து வெங்காயம் வந்து சொல்கிறாரு. அதுக்கு சொல்கிற கஹா சிசிர் நீ படி काटनाये से अपनी சகமதித்தி. உடனே என்ன பண்ணுறாரு, அவர் சொன்னதுனால என்ன பண்ணுறாரு, ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கண்டிப்பாக நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஒத்துக்கிறாரு. யார், சிசிர்குமார் வந்து வெங்கையாட்ட சொல்கிறார், நீங்கள் சொல்லிட்டீங்களா நான் 4 நாள் கண்டிப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பகலு திலகம் பகுத்து குஸ்தி. முதல் நாள் பகலேனா ஃபஸ்ட்டு நாள்னு அர்த்தம். அப்போ சிசிர்குமார் வீட்டுக்கு வந்த உடனே திலகம் எப்படி இருக்கா, ரொம்ப மகிழ்ச்சி. வந்து சிசிரை பார்த்துட்டு ரொம்ப அவளுக்கு ஹாப்பியாக இருக்குதான். அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு டே சொல்லியிருக்காங்க. ரொம்ப பகுத்து குஷ், ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்தாலும் முதல் நாள் திலகம். சிசிர் வந்த உடனே சிசிர் அவர் திலகம் பக்கிச்சே சே பைட்டுக்கர் பாத்தே கர்த்தேத்தே. அடுத்து அப்புறமேட்டு சிசிரும் அவங்க திலகம் என்ன பண்ணாங்களா, தோட்டத்தில் பக்கிச்சேனா தோட்டம்னு அர்த்தம். அந்த கார்டனில் என்ன பண்ணாங்களா, உக்காந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீ என்ன பண்ணுற நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள வந்து பரிமாறிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டாங்களாம் அந்த தோட்டத்தில், திலகமும் சிசிரும். அப்போ சிசிர்னே பியார் கி கவிதா சுனாயி. உடனே வந்து சிசிர் வந்து அந்த அன்பை பற்றி வந்து அந்த கவிதா அப்படின்னா வந்து அந்த கவிதை வந்து அவர் வந்து சொல்கிறாரு. யார், திலகத்துட்டு வந்து அந்த கவிதை வந்து அவன் கவிதை சொல்ல இப்போ காலேஜில் ரொம்ப சந்தோஷப்பட்டான்ல அவர் சொல்ல கேட்டு, அந்த மாதிரி வந்து நான் கவிதை சொல்கிறேன், அதை நீ கேட்டு அப்படின்னா அதை வந்து சொல்கிறா, அதை வந்து கேட்டுட்ருக்கிறா திலகம் நீ கவிதாக்கி பிரசன்ஸாக்கி. உடனே அந்த கவிதை சொன்னோன்னே வந்து அவள் என்ன பண்ணுறா, பிரசன்ஸானா மகிழ்ச்சின்னு அர்த்தம். ரொம்ப சந்தோஷம் அடைகிறா. யார், திலகம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறா. மகர் ஆனால் பகலேக்கு துன்மயத்தா உஸ்மே துக்காயா நகித்தி. ஆனால் ரொம்ப வந்து அவள் மகிழ்ச்சி அடைகிறா. இருந்தாலும் அவள் மனநிலை வந்து மாதிரி அவள் இல்லையா. அதை யார் நினைக்கிறா, சிசிர் சொல்கிறான். அப்போலாம் இவ்வளோ நல்லா சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு காலேஜில் எவ்வளோ நல்லா நம்மகிட்ட மனம் விட்டு பேசிகிட்டு இருந்தா திலகம். ஆனால் இப்போ வந்து நம்ம சொன்னால் பதில் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவள் கேட்குறது பதில் சொல்கிறா அப்படின்னு மாதிரி இல்லையா, மனநிலை வந்து மாதிரி இல்லை அப்படின்ட்டு சிசிர் வந்து அவன் நினைக்கிறான், திலகத்தை நினைக்கிறான். உஸ்தின் வெங்கையா கருணகி ஆயா. ஆனால் அப்போ வந்து வெங்கையா வந்து வீட்டுக்கு வந்து வரல. வெங்கையா வந்து வீட்டுக்கு வரல. அப்போ சிசிர்குமார் இங்கே இருக்கிறதுனால வெங்கையா வந்து வீட்டுக்கு வரல. ஏன் வரல அப்படின்னு இந்த காரணம் கேட்டேன். அந்த இடத்துல வந்து ஏற்கனவே வந்து திருமணம் ஆன பிறகு சிசிர்கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டை வந்து சிசிரை பற்றி நிறையா சொல்லியிருப்பா. அவனோட நினைவாக கொஞ்சம் நாள் இருப்பாள். அப்போ வந்து நிறையா வந்து அவளை மாற்றணும்னு சொல்லிட்டு நிறையா வந்து சொல்லுவான். இருந்தாலும் அவளை மாற்ற முடியல. அதனால் வந்து அவங்களுக்குள்ள இப்போ பேசிப்பா ஒரு அந்த நினைவு வந்து போகட்டுன்னு சொல்கிறதுனால தான் 4 நாள் வந்து இங்கே தங்க சொன்னது காரணமே அதுதான் அந்த இதுக்கு. திலகம்
ராத்து பர் ரோத்தி தி. உடனே வந்து அவள் என்ன பண்ணுறா, இரவு முழுவதும் திலகம் வந்து அழ ஆரம்பிச்சிடுறா. ராத்து பர் விடிய விடிய என்ன பண்ணுறா, இரவு முழுவதுமே வந்து அழுகிறா. யார் அழுகிறான்னா திலகம் வந்து அழுதுட்டுருக்கா. விச்சாரமே டூபி திலகம் ஜகாத்தி ரகி. அப்போ வந்து ஜகாத்தினா முழிச்சிக்கிட்டு அவளுக்கு தூக்கமும் வரல. அப்போ வந்து அவள் வந்து டூபி அப்படியே விம்மி அவள் பாட்டுக்கு அவளுக்கு அழுகே நிற்கலையாம். அவளுக்கு விடிய வந்து அழுக ஆரம்பிச்சிட்டே இருக்கா. பொழுது வந்து விடிய ஆரம்பிச்சிடுச்சு. தூசரே தின் அடுத்த நாள் வந்து தூசரே தின்பி இரண்டாவது நாள் வந்து வெங்கையா கர்நகி ஆயா. இரண்டாவது நாள் என்ன இல்லை, முதல் நாள் வெங்கையா வீட்டுக்கு வரல, இரண்டாவது நாள் வெங்கையா வீட்டுக்கு வரல. திலகம் மஜ்தூர் ஷப்பு ஏக்கு ஹோ. அப்போ வந்து அந்த திலகம் வந்து மஜ்பூர் ஷப்பு. அப்போ வந்து இந்த பாட்டு பாடுறது வந்து அந்த அவளுடைய பாடல் திலகமோட வந்து மஜ்தூர்னா அவளுடைய பாடல் வந்து பாடுறது அவளுக்கு வந்து பாடல் வந்து ரொம்ப பிடிக்குமா. அதை வந்து அவள் பாடிட்டு இருப்பாளாம். கானா காத்தி ரகி. அப்போ வந்து அவள் வந்து என்ன பண்ணுறா, திலகம் வந்து அவளுக்கு தெரிஞ்ச பாட்டு வந்து அவளே வந்து பாடிட்டு இருக்காளாம். காத்திகி யக்கு கானா வெங்கையாக்கா சப்சே பிரிய கானாத்தா. அப்போ வந்து இந்த வெங்கையா வந்து சப்சே பிரிய, அவர் வந்து பிரியமான வந்து கானா. அவருக்கு வந்து இந்த பாட்டு வந்து ரொம்ப வந்து பிடிக்குமா. மனைவி பாடுறத வெங்கையா வந்து அடிக்கடி இந்த பாட்டை கேட்பாப்படியாம். அதனால் அந்த பாட்டை என்ன, இப்போ வெங்கையா முதல் நாள் வீட்டுக்கு வரல, ரெண்டாவது நாள் வீட்டுக்கு வரலன்னா இவளுக்கு வந்து கணவன் மேலே நினைப்பேந்து என்ன பண்ணுறா, அழுக ஆரம்பிச்சிட்றா. இருந்தாலும் வந்து தன் கணவனுக்கு இந்த பாட்டு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கையாவுக்கு வந்து பிடிச்ச பாட்டை அதான் அந்த பாட்டு பிடிக்கும்ட்டு அதை வந்து இவ வந்து பாட ஆரம்பிக்கிறாள். தீஸ்ரேனா மூணாவது நாள். தீஸ்ரேத்தின் தின்பி வெங்கையா கர்நகி ஆயா. மூணாவது நாள் என்ன வரல, வெங்கையா வீட்டுக்கு வரல. திலகம் வெங்கையாக்கி லிக்கி புஸ்தக்கு படினே லகி. உடனே வந்து வெங்கையா வந்து ஒரு புத்தகம் வந்து அவர் எழுதியிருப்பாராம். புஸ்தக்கு படினே, அவர் எழுதின புத்தகத்தை வந்து இவள் படிக்க ஆரம்பிக்கிறாள். படினே லகி. தன்னுடைய கணவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், அதை நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாள். சவுதேத்தின் இப்போ 3 நாள் ஆகிடுச்சு. அடுத்தது 4வது நாள். சவுதேத்தின்னு 4வது நாள் கூட வெங்கையா கர்நகி ஆயா. 4வது நாள் வெங்கையா வந்து வீட்டுக்கு வரல. திலகம் சிசிர்கே சாம்னி ஆயி பி நகி. ஆனால் சிசிர் வந்து திலகத்துக்கு முன்னாடி வந்து அவன் வந்து நிற்கவே கிடையாதான், முன்னாடியே வரலாம். திலகமே வந்து பேசினாதான் திலகம் வந்து சிசிர் வந்து பேச ஆரம்பித்தான். அந்த மாதிரி வந்து சிசிர் வந்து அந்தளவுக்கு நடந்துட்டானா, கணவரும் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணுறான்னா, நான் ஒரு நல்ல மனிதனாகவும் இருந்தாலும் வந்து திலகம் பேசினாதான் நம்ம பேசுன்னு சொல்லிட்டு திலகத்துக்கு முன்னாடி வந்து அவன் வந்து நிற்கலை. அதான் சாம்னினா முன்னால் அர்த்தம். சாம்னி ஆயிபி நகி, திலகத்துக்கு முன்னால் நிற்கவில்லை. வகு ரசோயுமே பைட்டுக்கர் தியான் சே வகி கித்தாபு படி ரகித்தி. உடனே என்ன பண்ணுறாவ, திலகம் வந்து நிற்கலை. ரசோயி அப்படின்னா வந்து சமையல் கட்டு. கிச்சனில் என்ன பண்ணுறா, கிச்சனில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறா, அதை வந்து கவனமாக வந்து அவர் அந்த வெங்கையா ஒரு புத்தகம் எழுதினாரில்ல, அந்த புத்தகத்தை வந்து படிக்க ஆரம்பிச்சிட்றா. படி ரகித்தி, அவன் கணவர் எழுதின புத்தகத்தை வந்து கிச்சனில் உட்காந்தவ படிச்சிட்ருக்கிறா. யார், திலகம். 5வே தின் வெங்கையா கர் வாபஸ் ஆயா. அவனுக்கு வந்து 4 நாள் தானே டைம் கொடுத்துருந்தான் தங்கிறதுக்கு. ஆனால் 4 நாள் முடிஞ்ச உடனே 5வது நாள் வந்து வெங்கையா வந்து வீட்டுக்கு வராரு, அவங்க வீட்டுக்கு வராரு. ஆயா சிசிர் சே வெங்கையா நீ तिलगम के बारे में पूछा तो शिशिर से कहा कि वग रसोई में बैठकर तुम्हारे किताब बढ़ रही गई. வெங்கையா ने गगरी சான்ஸிலே. உடனே வந்து வெங்கையா வந்து 5வது நாள் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ சிசிஷ்குமார்ட்ட வந்து கேட்குறாரு, திலகம் வந்து எங்கே இருக்காங்க, அவங்கள பற்றி வந்து எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பூச்சானா கேள்வி கேட்குறாரு. சிசிரை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து சிசிஷ்குமார் என்ன சொல்கிறாரு, ரசோயினா அவங்க வந்து சமையல் கட்டில் வந்து உக்காந்துட்டு நீங்கள் எழுதின புக்கு தும்காரி கித்தாப் அப்படின்னா, தும்காரினா உங்களுடைய புத்தகம்னு அர்த்தம். அவன் வந்து சிசிஷ்குமார் வந்து வெங்கையாட்ட தானே பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்து நீங்கள் எழுதின புத்தகத்தை வந்து அவங்க வந்து
படிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னா வெங்கையாவுக்கு வந்து அப்போ தான் வந்து மூச்சே வர்ற மாதிரி ஆகிடுச்சான். மனைவி வந்து நாம் எழுதின புக்கு வந்து படிக்காத சான்ஸ்லாம் வந்து மூச்சு விடுறதுன்னு அர்த்தம். அந்த ககரி சான்ஸ் இல்லையா, அப்போ தான் அவருக்கு வந்து மூச்சு விடுற மாதிரி ஆகிடுச்சான். வெங்கையா சிசிர் சே ககனே லகா வெங்கையா சிசிட்டு வந்து அப்போ தான் வந்து சிசி சே ககனே லகாக்கி மை ஜான்தாகே எனக்கு வந்து இப்போ இது தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லி யார் வெங்கையா சொல்கிறாரு. மை ஜான்தா மைனா நானுன்னு அர்த்தம். எனக்கு தெரியும். தும் தோனோமே பர்ஸ்பர் பியார் தா வந்து நீங்கள் 2 பேர் வந்து நீங்களும் என் மனைவி வந்து 2 பேர் ரொம்ப வந்து அன்பாக நீங்கள் 2 பேர் பழகியிருந்தீங்கன்றது ஏற்கனவே வந்து என் மனைவி வந்து என்கிட்ட சொல்லியிருக்கா. திலகம் தும்காரி கவிதாசே பரிச்சித்தி உங்களுடைய வந்து கவிதை வந்து உங்கள் கவிதை வந்து அதிகமாக வந்து அவங்க வந்து அதிகமாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்களாம். அதையும் வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. கவிதை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க மகர். ஆனால் ஏக்கு மாணவிக்கு ரூபமே துங்கே समझाने का अवसर उश नहीं मिला, इसलिए वग सदा तुम्हारी याद करके रोता थी. இந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து அவங்க திருமணம் நடந்தப்போ அதிகமாக உங்களை பற்றி அதிகமாக சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து உங்களுடைய நினைப்பாக அவங்க வந்து இருக்காங்க. அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து சம்ஜானே அப்படின்னா வந்து உங்களை பார்த்ததுக்கு உண்மையிலே எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நான் சொன்னால் அவங்க வந்து புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார் வெங்கையா சொல்கிறாரு. சம்ஜானே உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. அதுதான் அவசர் அப்படின்னா வாய்ப்புன்னு அர்த்தம். அந்த வாய்ப்பு வந்து எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு கிடைக்கல, ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். அது வந்து இப்போ எனக்கு கிடைச்சது. இஸ்லியே ஆகையால் வந்து வகு தும்கார யாது உங்கள் நினைவிலிருந்து தும்கார் யாது அப்படின்னா வந்து யாதுன்னு நினைவுன்னு அர்த்தம். தும்காரினா சிசியில் சொல்கிறாரு வெங்கையா. உங்கள் நினைவிலேருந்து வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து உங்களையே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ரோத்தினா உங்களே நினச்சி அடிக்கடி நாங்கள் இப்படிலாம் நண்பராக இருந்தோம், இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோன்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது வந்து ஃபீல் பண்ணாங்க. மை திலகம் கே சம்ஜானா சாகத்தாத்தோ கி பிரிய जीवन और பரிவாரிக்கு ஜீவன் அழகு ஹே. அப்போ வந்து நிறைய உங்களை பற்றி சொல்கிறப்ப நான் திலகத்துக்கு வந்து நிறைய நான் புரிய வைக்க விரும்புவேன். சம்ஜானா புரிய வைக்கிறது. அவங்களுக்கு வந்து புரியாமல் உங்களை பற்றி திருமணம் ஆகி உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால வந்து தவறு கிடையாது. இருந்தாலும் உன்னை புரிய வைக்கிறேன்னு சொல்லி நான் எவ்வளோ நான் சாகத்தானா வெங்கையா சொல்கிறேன். நான் புரிய வைக்கிறேன்னு எவ்வளோ நான் முயற்சி எடுத்தேன். இருந்தாலும் வந்து அந்த பிரணய அப்படின்னா வந்து முன்னால் இருக்கிற வந்து லைஃப் வந்து வேறு, ஜீவன்னா வந்து வாழ்க்கைன்னு அர்த்தம். முன்னாடி வந்து நீ கல்லூரியில் இருக்கிறப்ப அந்த வாழ்க்கை வந்து அது வந்து வேறு. இப்போ வந்து நீ உனக்கு திருமணம் ஆகிடுச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்கிறாரு. பரிவாரிக் அப்படின்னா வந்து இப்போ நீ ஃபேமிலியோட இப்போ நீ ஐக்கியமாகிட்ட கணவன் மனைவியாக நம்ம இருக்கிறோம். இப்போ இருக்க லைஃப் வேறு. அதனால் வந்து முன்னதையே நீ நினச்சி நீ அதையே நீ பேசக்கூடாது, நீ தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ நான் வந்து இது தனி அது தனி, அதுதான் அழகு அப்படின்னு தனித்தனின்னு அர்த்தம். முன்னால் இருக்க வாழ்க்கை வேறு, திருமணம் ஆன வாட்டி நம்ம வாழ்க்கை வந்து வேறு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ நான் அவங்களுக்கு வந்து எடுத்து சொன்னேன். ஆனால் வந்து அவங்க வந்து அதை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் இந்த இடத்துல வந்து வெங்கையா வந்து சொல்கிறான். யார்கிட்ட சிசிகிட்ட சொல்கிறான். चार दोनों को परिचय से उसका நஷா உத்தர் கயோ. அதனால் வந்து உங்களுக்கு வந்து நான் 4 நாள் வந்து டைம் கொடுத்தேன். 4 நாள் வந்து இங்கே வந்து நான் தங்கிறதுக்கு வந்து நான் டைம் கொடுத்தேன். அது வந்து இப்போ முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ போகலாம் அப்படின்னு சொல்கிறான். வக்கு சமஜ் காயிக்கு தும்பி ஏக்கு சாதாரண மானத்தேகம். உண்மையிலே நம்மள ஒரு மனிதன்றது ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான் நம்பலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்பு தும்காரி ஜரூரத்து நகிங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மதம் வந்து நீங்கள் எனக்கு தேவைப்பட்டீங்க, அதனால் நான் இப்போ இருந்தேன், இப்போ நீங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெங்கையா வந்து சொல்கிறேன். தும்ஜா சக்தியகம். அதனால் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் போங்க, ஜான போன்னு அர்த்தம். நீங்கள் வந்து தயவுசெய்து இங்கேருந்து நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிட்டு வந்து வெங்கையா வந்து சொல்கிறேன். இதெல்லாம் விளக்கம் சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். வெங்கையா நீ பத்தினிக்கு
मिटाने विवाद मिटाने के लिए चंद्रजी के मोहरे मागरे की दरक शिशिर का உபயோகிக்கியா. இந்த இடத்துல இந்த வெங்கையா வந்து கணவன் மனைவி வந்து வாழ்க்கையில் வந்து யாருமே வந்து என்ன விவாகனா வந்து அவங்க திருமணத்தில் வந்து யாருமே வந்து விளையாடக்கூடாது, அந்த இந்த சின்ன விளையாட்டு வந்து பெரிதாயிடுன்னு இந்த விளையாட்டை வந்து போக்குறதுக்கோசரம் என்ன பண்ணார், சதுரங்கம் வந்து சதுரங்கம் அப்படிங்கும்போது சதுரஞ்சு அப்படின்னா வந்து சதுரங்கம் செஸ்ஸு தானே, அந்த செஸ் விளையாட்டில் வந்து விளையாடுறதுக்கு வந்து இதை வந்து உடனே வந்து நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இந்த அதில் தான் வந்து சிசிர்க்கா ஒன்றை வந்து நான் உபயோகப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கையா வந்து சிசிகிட்ட சொல்கிறாரு. உசிசே சிசிருக்கோ வெங்கையா பர் கோந்து ஆயா. உடனே என்னடா இந்த மாதிரி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சிசிருக்கு வந்து வெங்கையா மேலே வந்து கோபம் வர ஆரம்பிச்சிடுச்சு. கோந்து அப்படின்னா வந்து கோபம்னு அர்த்தம். கோபம் வந்தது. வெங்காயம் மேலே வந்து சிசிர் கோபம் வந்துச்சு. சிசிர் கோந்து शिशिर कौंदा वेश में वहाँ से निकला और अपनी राग में சல்னே லகா. அப்போ வந்து கோபம் வந்தாலும் அவன் வந்து என்ன பண்ணுறான், கோபம் வந்தோன்னா வெளியில் வந்துடுறான். என்னடா இவன் இப்படி பேச நம்மளை வச்சு கேம் மாதிரி விளையாண்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உண்மையும் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமான சங்கடப்படுறான். சங்கடப்பட்டுட்டு என்ன பண்ணுறான், நிற்கலாம் அப்படின்னா வெளியில் வந்து அப்படி ராகிச்சு சளியே லகா. உண்மை அங்கே அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுறான், வெளியே வர ஆரம்பிச்சிடறான். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு இங்கே இருந்தால் எனக்கு மரியாதை இல்லைன்ட்டு அவன் கிளம்பிடுறான் சிசிர். இப்போ ககானிக்கா விசேஷ்தாயே இந்த கதையில் நம்ம பார்க்குறோம். சிசிர் கவிதாயை சுனாத்தாகை. சிசிர் வந்து கவிதாயை இந்த பாடல்களை வந்து இயற்றக்கூடியவன். அவர் கால்பொனுக்கு சுக்கு தேத்தா. அந்த சுஷீர் வந்து இந்த கவிதை வந்து சுனாத்தா அப்படின்னா வந்து சுஷீர் சொல்கிற கவிதை வந்து திலகம் வந்து கேட்டு அதில் என்ன பண்ணுவான், அதில் சந்தோஷம் அடைவாளாம். சுக்குன்னா வந்து மகிழ்ச்சின்னு அர்த்தம். அவன் சொல்கிறத வந்து கேட்டவனா ஒரு ரொம்ப மகிழ்ச்சி அடைவானாம் இந்த திலகம். வெங்கையா யதார்த்ததா கி स्वीकार करता और उन्नति के लिए कार्य करता रहता था. உன்னதி அப்படின்னா வந்து உண்மையிலே அது ரொம்ப வந்து காரியம். இந்த இதில் காரியம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து வேலைன்னு அர்த்தம். கர்த்தாத்தா இது உன்னதினா வந்து புகழ்னு அர்த்தம். உண்மையிலே வந்து இந்த கதை வந்து ரொம்ப புகழ்பெற்று ஒரு வளர்ச்சியை அடையக்கூடியது. ஏக்கு கவிகை. உண்மையிலே வந்து சிசிர் வந்து உண்மையிலே ஒரு கவிஞன். கவிகைனா ஒரு கவிஞன். தூஸ்ரா கர்மவீர்கள். ஆனால் அது வந்து வெங்கையா வந்து உண்மையிலே வந்து ஒரு கர்மவீர். அவன் வந்து ஒரு செயலில் வந்து அவன் காட்டுறான்ல, அந்த செயலில் அந்த சதுரங்க விளையாட்டு வந்து அவனை பார்த்தோன்னா 4 நாள் இருந்த மனைவி வந்து அவங்க சந்தோஷமாக பேசினா மனசுலலாம் வெளிப்படையாக பேசிக்கிட்டு அவன் மறந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் 4 நாள் வந்து தங்க சொன்னான். உண்மையிலே அவன் காரியத்தில் வந்து ரொம்ப வந்து கண்ணும் கருத்துமாக இருந்தானா வெங்கையா. அதுதான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு செயலில் வந்து வீரனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாங்க. வந்து சுஷீர் வந்து ஒரு போயிட்டு கவிதையில் தான் வந்து அவன் ஒரு கவிஞனாக இருக்கிறான். ஆனால் வெங்கையா வந்து ஒரு செயல் வீரராக இருக்கார். அதனால தான் அதுக்கு இந்த கதைக்கு வந்து ஒரு கர்மவீர் அப்படின்னு சொல்லி இது இப்போ பெயர் சொல்லியிருக்காங்க. ககாங்பி கர்மவீர் ஜீத்துதாக. இந்த கர்மவீர் தான் உண்மையிலேயே வந்து வெற்றி அடைஞ்சது. இந்த இடத்துல வெற்றி பெற்றது யார், இந்த இடத்துல வெங்கையா தானே வெற்றி பெற்றார். ஆனால் இப்போ கடைசியில் 4 நாள் இருந்தாலும் வந்து கணவனுக்கு பிடிச்ச பாட்டு பாடினா, கணவன் எழுதின புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தா. இதிலே வந்து அவரோட மனநிலை வந்து நிறைய மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து இப்போ இனிமேட்டு வந்து அவன் குடும்பம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத அதை வச்சு இந்த ஆத்தர் வந்து இந்த மாதிரி சொல்கிறார். இந்த மாதிரி வந்து இந்த வெற்றி யாருக்கு கிடச்சிது அப்படின்னா வெங்கையாவுக்கு தான் கிடைச்சது. இஸ் கஹானி கேலியே கர்மவீர் புத்தம் சீசர்க்கு. அதனால தான் இந்த தலைப்பு இந்த கதையோட தலைப்பு வந்து கர்மவீர் என்று கொடுக்கப்பட்டது. அந்த தலைப்புக்கு வந்து கர்மவீர் என்று தரப்பட்டது. திலகம் அவர் शिशिर के कॉलेज जीवन से कहानी का आरंभ घर के शिशिर के रेलवे स्टेशन से उतरने से कहानी
ஷுரு ஹோத்தாகை. ஆனால் நம்ம கதையில் வந்து ஆரம்பத்தில் வந்து என்ன இந்த ஆரம்பத்தில் வந்து நம்ம எடுத்தோன்னே பார்த்தா காலேஜில் 2 பேரும் படிக்கிற மாதிரி தான் இந்த காலேஜில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து முதல்ல வந்து இந்த கவிதை வந்து இந்த கதை எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் இந்த கதை வந்து ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எடுத்தோடனே வந்து ஒரு கதைன்னு ஒன்று ஆரம்பித்தா வந்து அடுத்து என்னன்னு சொல்லி ஒரு இது இருந்தால் தான் அந்த கதை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல இந்த மாதிரி ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி தானே அவர் வந்து பார்க்க வராரு. அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன் உத்தர் நீ அங்கே இறங்கி என்ன பண்ணுறாரு, இந்த கதை வந்து அங்கே தான் முதல்ல ஆரம்பமாகுது. ஷுரு ஹோத்தினே அங்கே தான் அந்த கதை வந்து தொடக்கமே ஆகுது. வகு அனுபவம் இது உண்மையிலே இந்த கதை வந்து ரொம்ப வந்து தனித்துவம் வாய்ந்தது. கிசி அங்கிரேஜி வித்வானி ககா, இது ஆங்கில அறிஞர் வந்து ஒருத்தர் சொல்கிறாராம். என்ன சொல்கிறாருன்னா, எ ஸ்டோரி ஸ்கூல் ஹாவ் எ பிகினிங் எ மிடில் அண்ட் அண்ட் எண்டு பட் நாட் நெசசரி இட் தட் ஆர்டர் இசி ககா. இது அந்த ஆங்கில அறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்டோரி வந்து பிகினிங்கில் வந்து பிகினிங்லையும் சரி, அதே மிடில் நடுவில் வந்தாலும் சரி, எண்டுனா வந்து கடைசியில் வந்தாலும் சரி, இந்த நெசசரி இந்த கதை வந்து ஒரு ஆர்டராக இருக்குன்னுட்டு இது கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஆங்கில அறிஞரே சொல்கிறார். அந்த கதை வந்து எப்படி வேணாலும் வரலாம், மிடில்லையும் வரலாம், ஃபஸ்ட்லேயும் வரலாம், கடைசிலையும் வரலாம், எப்படி வந்தாலும் கதை வந்து நம்மளுக்கு வந்து கருத்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆங்கில வித்வானே வந்து அறிஞரே வந்து இதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கஹானி மே யக்கு கூபி ஜாயி ஜாத்திகை, இந்த கதை உண்மையிலே ரொம்ப நன்றாக இருந்தது. இஸ்லியே கஹானிக்கு சுந்தர்தா ஜஹாரோன் முனா பட்டு கைகை, இந்த கதை வந்து ரொம்ப அழகு வாய்ந்தது. சுந்தர்த்தா அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். இந்த அழகு இருந்ததான் இதில் ஆயிரக்கணக்கான மடங்கு, ஹஜாரம் அப்படின்னா அந்த ஆயிரங்கள்னு அர்த்தம். ஆயிரக்கணக்கான மடங்கு வந்து குணம் அப்படின்னா வந்து மடங்குன்னு ஆயிரக்கணக்கான மடங்குகள் வந்து இந்த இதில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. கதன் சுபாத்து அவரு பரிச்சித்திகை, இந்த கதை வந்து உண்மையிலே ரொம்ப நயமோடு இருந்தது. சிசிர் கோ பாத்துவமே கவிதாக்கி ஜாங்கிங்கி அவரு வெங்கையாக்கி பாத்துமே கருமட்டு பாவனா. உண்மையில் வந்து சிஷிர் வந்து ஒரு கவிதை ஏற்றக்கூடிய, இந்த கவிதானா ஒரு கவிதை ஏற்றக்கூடிய ஆற்றல் உடையனாக இருந்தாலும் வெங்கையா வந்து அவருடைய சிஷியருடைய பாத்துவனா வந்து பேச்சுன்னு அர்த்தம். அந்த இடத்துல பாத்தியா அவருடைய பேச்சிலும் சரி, வெங்கையாவுடைய பேச்சிலும் சரி, அவர்லேயும் கடமை உணர்வு பற்றி, அவர் கடமை அப்படிங்கும்போது சிஷியரை வச்சு தானே அவர் செயலில் வந்து ஈடுபட்டார். அந்த கடமை உணர்வு வந்து உண்மையிலே வெங்கையாவை தான் வந்து இந்த இடத்துல வந்து முதன்மையாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கஹானி அனுதுன்னகி மூல் கஹானிகி லகத்திகை, உண்மையிலேயே இந்த கதை வந்து அனுபவ நகி அப்படின்னு வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து பண்ணலை. முதல்ல நம்ம பார்த்தோம் தெலுங்குலேருந்து எழுதி அதை வந்து ஹிந்தியில் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது அந்த மாதிரி கிடையாது. இது வந்து தெலுங்கில் எழுதலை, இருந்தாலும் வந்து ஹிந்தியிலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டைரெக்டாக ஹிந்தியில் எழுதி ஹிந்தியில் மொழிபெயர்ச்சிருக்காங்க. அதுதான் மூல் கஹானிகோ லகத்திகை. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டே வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.